வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 ரிலீஸ் ஆன படங்களில் சமத்துவத்தை, சுதந்திரத்தை பேசுகிற படங்கள், உரிமைகளை கேட்குற படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பெண் உரிமை சம்மந்தமான இதையும், உழைப்பவர்களுக்கும் பாட்டாளி வர்க்கத்தினருக்குமான விடுதலையை பேசுகிற படைப்புகளை நாம் இந்த இதில் பார்க்க போகிறோம். இதில் முதலாவது பார்க்க போகிற படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் மில்லர். தனுஷ் அவர்களோட நடிப்பில் உருவாகிருக்கிற கேப்டன் மில்லர் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்களை தாழ்த்தியும், ஒரு சில மக்களை உயர்த்தியும், சில மக்களுக்கான உரிமைகளை மறுக்கப்பட்டுமே வந்த இதில் ஒரு ஆங்கிலேயர் காலத்தில் ஒரு இராணுவ அதிகாரியாக அவர் அதன் மூலியமாக ஒரு அரசு பணிக்கு போகிறது மூலியமாக அதெல்லாம் உடைத்து எறிந்திட முடியும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நாயகனோட கதை அப்படிங்கன்னா கேப்டன் மில்லர் அந்த படத்திற்கு. ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற ஒரு படத்தை நம்ம பார்க்குறோம். ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற படம் என்ன அப்படின்னா, ஒரு கிரிக்கெட் சம்மந்தமான ஒரு படம் தான். ஒரு மட்டைப்பந்தாட்டத்தில் எப்படி சாதி விளையாடுது, சாதியால் இந்த மட்டைப்பந்தாட்டம் எந்தளவுக்கு தடைபடுது, பிரித்தே வைத்திருக்கிற இந்த சாதி சமூக சூழல் இந்த ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலியமாக சமத்துவத்தை எந்தளவு பேசுது, கிரிக்கெட்டில் மட்டுமில்லை பொது வாழ்க்கையுமே சமத்துவத்தை பேசுவதற்கான ஒரு சிறந்த படமாக ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற ஒரு படம் இருக்குது. ஜமா அப்படிங்கிற ஒரு அடுத்த படத்தை பார்ப்போம். ஜமா அப்படிங்கிற படம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூத்து கலைஞர்களோட கதை தானே, அதில் என்ன சமத்துவம் இதெல்லாம் பேசப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜமா திரைப்படம் ஒரு தனக்கான ஒரு அங்கீகாரத்தை, ஒரு அதிகாரத்தை நோக்கிய ஒரு கேள்வியை எழுப்புது. ஒரு கூத்து கலைஞராக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு அரசியலாக இருந்தாலும் சரி, தன்னுடைய ஒரு திறமைசாலிக்கு தேவையான ஒரு அங்கீகாரம் வேண்டும் இல்லையா, அந்த இதை அங்கீகாரத்தை நோக்கி, அதிகாரத்தை நோக்கிய ஒரு கேள்வியை ஜமா அப்படிங்கிற ஒரு திரைப்படம் எழுப்புது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, ரகுதாத்தா அப்படிங்கிற படம் பெண்களுக்கு தேவையான உரிமைகளையும் பெண்களே பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு இதை ஒரு பெண்ணை வைத்தே பேச வச்ச ரகுதாத்தா அப்படிங்கிற ஒரு திரைப்படம் கீர்த்தி சுரேஷ் அவங்களுடைய நடிப்பில் உருவாகிருக்கிற ரகுதாத்தா அப்படிங்கிற திரைப்படம் அதனுடைய பெண் உரிமையையும், பெண்கள் எந்தளவுக்கு சுதந்திரமாக வாழணும், அவங்களுக்கான உரிமை என்ன, விடுதலை என்ன, அவங்களுக்கான தனித்தன்மை என்ன என்பதெல்லாம் பேசுகிற ரகுதாத்தா அப்படிங்கிற திரைப்படம் ஒரு நல்ல முக்கியமான இடத்தை பெற்றிருக்கு. அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, தங்கலான் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். இந்த மக்களுக்கு இந்த தமிழ் மண்ணில், இந்த நிலத்தில் வாழ்கிற மக்களுக்கு நிலம் எந்தளவுக்கு முக்கியமானது, பொருளாதார விடுதலை எந்தளவுக்கு முக்கியமானது என்பதையெல்லாம் இந்த தங்கலான் திரைப்படம் உணர்த்துகிறது. அது மட்டும் இல்லாத இந்த தமிழ் மக்களின் பூர்வ குடி தமிழ் மக்களான இந்த மக்களுக்கான வரலாறை இந்த படம் தெளிவாக விளக்கிறது. அது மட்டும் இல்லாத நிலம் எந்தளவுக்கு இவர்கிட்ட சுரண்டப்பட்டது, பொருளாதாரம் எந்தளவுக்கு பின்தங்கிய நிலைக்கு இவங்க தள்ளப்பட்டாங்க என்பதெல்லாம் எடுத்துக்காட்டும் விதமாக இந்த தங்கலான் திரைப்படம் இந்த பட்டியலின மக்களுக்கான விடுதலை நோக்கிய ஒரு பயணமாக இந்த தங்கலான் திரைப்படம் இருக்குது. அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா, கொட்டுக்காளி அப்படிங்கிற திரைப்படம். கொட்டுக்காளி அப்படிங்கிற திரைப்படம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் என்பவள் எந்த அளவுக்கு சுரண்டப்படுகிறாள், ஒடுக்கப்படுகிறாள் என்பதை ரொம்ப தெளிவாக காட்டிய படம். ஒரு மூடத்தனத்தின் அடிப்படையில் ஒரு சில மடமைகளெல்லாம் எரித்து ஒரு முற்போக்கான கருத்தை சொல்ல முற்பட்ட ஒரு திரைப்படம் தான் கொட்டுக்காளி அப்படிங்கிற ஒரு திரைப்படம். அது மட்டும் இல்லாமல் ஒரு யதார்த்த சினிமாவை நோக்கிய ஒரு பயணத்தை நமக்கெல்லாம் இட்டு சென்ற ஒரு திரைப்படம் தான் கொட்டுக்காளி. தமிழ் மண்ணில் உலவுகிற ஒரு மூட நம்பிக்கைகளையும் மடமைகளையும் ஒரு சாட்டையடி கொடுத்த படம் தான் கொட்டுக்காளி அப்படிங்கிற படம் அதில் பார்த்திங்கன்னா என்ன ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் செய்ய தோன்ற ஒரு அந்த ஹீரோவையே யோசிக்க வைக்கிற மாதிரியான கதையை அமைச்சிருப்பாங்க. அதுதான் அந்த படத்தோட வெற்றி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். லப்பர் பந்து அப்படிங்கிற ஒரு படம், அது பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டை மையமாகப்படுத்தி, காதலை மையமாகப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு படம். 2 கலப்பு திருமணம் பண்ண ஒரு ஜோடி, அந்த ஜோடிக்கு பிறக்கிற மகள் இன்னொரு ஒரு பட்டியலின சமூகத்தில் இருந்த ஒரு பையன் காதலிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த கிரிக்கெட் அவங்களுக்குள்ள எந்தளவுக்கு சாதியை பிரித்து வச்சுருக்கு அப்படிங்கிறதையும், அது சமத்துவத்தை நோக்கிய ஒரு பயணத்தை அந்த கிரிக்கெட் பாதை எந்தளவுக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறதையும் மிக அற்புதமாக சொன்ன ஒரு நல்ல படம் தான் லப்பர் பந்து. அடுத்தபடியாக வாழை அப்படிங்கிற திரைப்படம். அதாவது வாழைக்காய் சமைக்கிற ஒரு தென் மாவட்ட மக்களோட ஒரு வலியையும் வேதனையும் இந்த படம் வெளிக்காட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூலி உயர்வு கேட்டு ஒரு காட்சியில் அந்த படத்தில் ஏற்பட்டிருக்கு. உழைப்பவர்களுக்கு கூலி உயர்வு எந்தளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதையும் இந்த படம் தெளிவாக காட்டியிருக்குது. அதற்காக வாழை அப்படிங்கிற ஒரு படத்தையும் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வேட்டையன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். வேட்டையன் திரைப்படம் பார்த்திங்கன்னா, ஒரு அரசு காவல்துறை அதிகாரி ஒரு சாதாரண ஒரு எளிய மக்கள் மீது எந்த அளவுக்கு அதிகாரத்தை செலுத்துகிறாங்க, அது அதுக்கப்புறமா அது உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த எளிய மக்களுக்கான விடுதலை எந்த அளவுக்கு அந்த அதிகாரி பெற்றுத்தராரு அப்படிங்கிறதையும் மிகச்சிறப்பாக சொல்லி இந்த வேட்டையன் படத்தையும் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். சார் அப்படிங்கிற ஒரு படத்தையும் தேர்ந்தெடுத்திருக்கோம். சார் அப்படிங்கிற படம் கல்வி முக்கியத்துவம் எந்தளவு அப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த சார் அப்படிங்கிற திரைப்படம் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அமரன் திரைப்படம் இந்த
வருடத்தின் சிறந்த படங்களில் ஒன்றாக அமரன் திரைப்படத்தையும் இந்த சமத்துவம் சுதந்திரத்தை பேசுகிற ஒரு படமாக. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இராணுவத்தில் வேலை செய்கிற ஒரு வீரனோட கதையை சமத்துவத்தை நோக்கிய ஒரு பயணமாக நம்ம இதை பார்க்குறோம். இராணுவத்தில் இந்த படத்துக்கும் இந்த சமத்துவம் இதுக்கு தலைப்புக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இராணுவத்தை சாதி மதங்களை கடந்த ஒருவன் தான் வந்து இந்த நாட்டுக்காக இந்த மக்களுக்காக போராடுமே அத்தகைய ஒரு பாதையில் சென்ற ஒரு இராணுவ வீரரை பற்றிய ஒரு கதை அப்படிங்கிறனால இந்த அமரன் படத்தையும் நம்ம தேர்ந்தெடுத்துக்கோம். அதுக்கப்புறம் லயன்மேன் அப்படிங்கிற ஒரு படம், சார்லி அவர்களுடைய நடிப்பில் உருவாகிருக்கிற ஒரு படம் தான் லயன்மேன். அது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு முன்னேற துடிக்கிற ஒரு இளைஞர்களுக்கும் அறிவியல் துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிற பல இளைஞர்களுக்குமான ஒரு கதை தான் லயன்மேன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். இந்த திரைப்படங்கள்லாம் பார்த்திங்கன்னா, சமத்துவத்தை நோக்கிய சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அதன் அடிப்படையில் அதன் சமத்துவத்தை பேசக்கூடிய ஒரு திரைப்படங்களையும் இந்த மக்களை முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய ஒரு வழியும் காட்டுற அந்த படங்களை வந்து நாம் வரிசைப்படுத்தியிருக்கோம். இதன் வரிசையில் பார்த்திங்கன்னா, நந்தன் அப்படிங்கிற ஒரு திரைப்படமும் இருக்குது. நந்தன் அப்படிங்கிற படம் என்ன பேசுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதை இரா சரவணன் அப்படிங்கிற ஒரு இயக்கியிருக்கிற அந்த படத்தை வந்து இந்த வந்து ஒட்டுமொத்த பட்டியலின மக்களுக்கான உரிமை இந்த படம் பேசுது. அதாவது அதிகாரம் இருந்தும் அதிகாரத்தை பயன்படுத்த முடியாமல் இந்த மக்கள் எந்த அளவுக்கு தவிக்கிறாங்க அப்படிங்கிறத மிக சிறப்பாக சொல்லியிருந்தாங்க நந்தன் அப்படிங்கிற படம். அந்த படத்தில் சசிகுமார் அவர்களும் நடிச்சிருந்தார். அதற்கு நம்மளுடைய அந்த படத்தையும் இந்த வரிசையில் நம்ம பார்க்குறோம். தோழர்களே, சமத்துவத்தை நோக்கிய இந்த பாதையில் வந்து நம்ம இந்த வருடத்தின்னு பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த படைப்புகள்லாம் நிறையா வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பட்டியலின சமூகத்தை சேராத மற்ற மிகவும் பிற்படுத்தப்பட்ட அப்படின்னு சொல்லப்படுகிற சாதிகள்லேருந்து வருகிற இயக்குநர்களும் இந்த மாதிரியான சமூக கருத்துக்களை சொல்கிறது வந்து தமிழ் சினிமாவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமாகத்தான் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் சூழலுக்குமே இது ரொம்ப நல்ல ஒரு இதாக தான் பார்க்குறோம். ரப்பர் பந்து, நந்தன் போன்ற திரைப்படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் வர்றதுனால தமிழ் சமூகத்தினுடைய இந்த ஒற்றுமை வந்து பலப்படணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். வேற்றுமை மறந்து ஒற்றுமையோடு நாம் சமத்துவ பாதையில் செல்ல வேண்டும் என்பதே நமக்கான அனைவரோட கனவாகவும் இருக்கிறது. நன்றி.